அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுந்தங்களி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு பொடிச்சு நான் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப் அந்த மாவை எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு டெக்கரேஷனுக்கு. நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்கிட்ட இன்றைக்கி அது இல்லாதனால நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த மாவு நான் ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ அது டேஸ்ட் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் இப்போது இது கூட ஒரு கிளாஸ் அளவு நான் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய விடாமல் ஒரு கிளாஸ் அளவு விட்டுட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கோதுமை தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நான் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் நான் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கிறேன். மாவை சேர்த்துட்டு ஃப்ளேம் ரொம்ப சிம்லேயே தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஹைலியோ மீடியம்லேயோ வைக்கக்கூடாது, ஏன்னா மாவு கட்டி பிடிக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம கலரும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது நம்ம நல்லா கலர அது அந்த கட்டி பிடிக்காது, அது நார்மலாகவே வந்துடும். ஸோ பயப்படாமல் நம்ம கலரி விடலாம். என்ன அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு மாவு வெந்ததுக்கப்புறமா நான் இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். நெய்யோ இல்லை மற்ற எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லெண்ணெய் விட்டு ஆட் பண்ணி நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம கலரி விடலாம். அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாவு சுருண்டு வர்றது நல்லாவே தெரியும். ஃப்ளேம் மட்டும் நம்ம லோலியே வச்சு தான் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிரும். அதனால் ஒன்றும் பயப்படாமல் நம்ம கலரலாம். அப்பப்போ எண்ணெய் மட்டும் விட்டு நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா பேக் பெயின் உள்ளவங்களுக்கு இந்த உளுந்தங்களி ரொம்பவே நல்லது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். யூஸ்வலாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு இதுதான் டெய்லி பண்ணி கொடுப்பாங்க. பீரியட்ஸ் டைமில் கூட இந்த களியை பண்ணி சாப்பிடும்போது நமக்கு பேக் பெயினே இருக்காது. அதனால் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதனால் அதுவும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கிடச்சிதுன்னா அதுவே யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது ஃபுல் சத்தும் நமக்கு அப்போ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கை விடாமல் கிண்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் கடாயில் ஒட்டாமல் நமக்கு சுருண்டு வரும். அதே மாதிரி நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய உளுந்தங்களி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக நம்ம எண்ணெயிலேயே பண்ணுறதுனால இது சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம வச்சுருந்து கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.